தனது மர்ம உறுப்பை தனது கரத்தால் தொடுவதனால் உலு முறியுமா என்கின்ற ஒரு விவகாரம், மார்க்க அம்சம் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர், நாட்டுப்புற ஒரு அரபி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து, வுலு செய்ததன் பின்னால் ஒரு மனிதன் தனது அபத்தை கரத்தினால் தொட்டால் வுலு முறியுமா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது உமது உடலில் ஒரு பாகமே அன்றி வேறில்லை. உடலில் எந்த பாகத்தையும் நாங்கள் எந்த நேரத்திலும் தொடக்கூடிய நிலையில் அதுவும் ஒரு உடலில் பாகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது அபூதாவுத் கிரந்தத்தில் 182வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. இன்னும் ஒரு ஹதீஸ் என்ன கூறுகிறது என்றால், மம்மஸ்ஸ தக்கரஹு ஃபல்யதவல்லா, எவர்கள் தனது அபத்தை தனது கரத்தால் தொடுவார்களோ அவர் மீளவும் வுலு செய்து கொள்ளட்டும் என்று. இந்த ஹதீஸ் ஏற்கனவே சொன்ன ஹதீஸுக்கு முந்தைய ஹதீஸ், அதாவது 181வது ஹதீஸ், கிரந்தம் அபூதாவூத். இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அல்லது எவர்கள் தன்னுடைய அபத்தை கரத்தால் தொடுவார்களோ வுலு செய்து கொள்ளட்டும் என்ற ஹதீஸ் காலத்தால் பிந்தியது. எனவே வுது செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் சில அறிஞர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஆலம். எனினும் வுது செய்த பின்னால் ஒருவர் தன்னுடைய மர்ம உறுப்பை திரையின்றி ஏதேனும் அந்த இடத்தில் கைப்பட்டால் அந்த நேரத்தில் அவருடைய வுது புதுப்பிக்கப்பட வேண்டும். திரையோடு பட்டால், ஏதேனும் தேவைக்காக வேண்டி தொட்டால் அது வுதுவை முறிக்காது என்கின்ற புரிதல்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டால், அல்லது இச்சையோடு அந்த இடத்தை தொட்டால் திரையின்றி அது அமைந்து விட்டால் அவர்கள் வுது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்தி கொண்டால் போதியதாக இருக்கும்.